ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்ரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரயேஷு சர்வதா கஜானனம் போத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபந்தஜம். விநாயக பெருமான் துணை கொண்டு மாதா பிதா குரு திருவருளோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். நாம் இந்த பதிவிலே பார்க்கக்கூடியது 2025 ஆங்கில புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். இது பொதுவாக பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன விஷயம் அப்படியே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது, ஒரு விஷயம் கூட மாறாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னமோ பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சூரியனில் ஆரம்பித்து ராகு கேது வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதன் வைத்து தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அந்த ஜாதகம் நமக்கு எப்படி இருக்கும், அதனால தான் வருஷத்தில் 2 தடவை நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நம்ம ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது அப்போ இது நம்ம பொது பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ராசிக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ப்ரிகாஷன்ஸாக நம்ம இருந்துக்கணும். ஸோ நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் செய்யணும், முன் யோசனையோடு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு 2024 பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி லைஃப்பில் நிறைய சந்திச்சிருச்சு. சில முக்கியமான ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா படாத பாடு படுத்தி எடுத்திருப்போம். எல்லா விஷயத்திலையுமே நான் சொல்கிறேன், வீடு கட்டக்கூடிய விஷயத்திலிருந்து நின்று கட்ட போய் பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து பணம் பெரிய அளவில் ஏமாந்தது, அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமையிறேன் சொல்கிறேன் ஏதோ செய்கிறேன்னு சொல்லி அது விஷயமா ஏமாந்து போனது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் தடங்கல் ஆக்கி போகிறது, சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். அதே போல் சில நல்ல மனிதர்களையும் நம்ம 2024 நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லும்பொழுது மறைந்த திரு டெல்லி கணேஷ் அவர்களை நாம் நினைவு கூறலாம். ஸோ அந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாமே 2024 நிறைய நெகட்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ அப்போ 2025 எல்லாருக்குமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தயக்கமாகவே இருக்குது, ஒரு கலக்கமாகவே இருக்குது. நமக்கு சரியா இருக்குமா, நமக்கு நன்னா இருக்குமா, நம்ம எந்த ஆலயத்துக்கு போகிறது, நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யறது, 2024 நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமே, இப்போ 25வது நமக்கு சாதகமாக இருக்குமா, எந்த அளவில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு. ஸோ அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2025 நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2025 அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2-3 விஷயங்கள் இது கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரும். 2025 இது நடந்தே தீரும், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2025 சனிப்பெயர்ச்சி, மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி 2 முறை வருகிறது. ரொம்ப விசேஷமாக ஒரே வருஷத்தில் 2 வைகுண்ட ஏகாதசி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது, மே மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சி. அதே போல் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்தியாவிலே தெரியக்கூடியதெல்லாம் உண்டு. அடுத்த பதிவில் உங்களுக்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா சுனாமி அதிக அளவில் பாதிக்கப்படும். அதே போல் நூற்பாலையில் திடீர் பெரிய அளவில் தீ விபத்து வர்றது, புதிய ரக ராக்கெட் கண்டுபிடிக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய மத கலவரம் உண்டாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிக அளவில்
அனல் காற்று வீசப்படும், ரொம்ப அதிகமாக இருக்கும். திருச்செந்தூர் கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக உள்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் தலித் மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக இருக்கும். வெள்ளியங்கிரி மலை திடீர் மழை, நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும். அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 1600 கிலோமீட்டருக்கு குறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பலத்த காற்றோட சில விஷயங்கள் இருக்கும். அதே போல இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி அதிக அளவில் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி 2025 சொல்லியிருக்கு. மேற்கொண்டு நம்ம 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து 9884530146 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பலன்கள் 2025 எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனியாக விரிவாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போய்க்கிறோம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்? மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. ஸோ எப்படி இருக்கும்? மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. குழப்பமான ஒரு ராசி, குழப்பமான சில சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்கும். 2025 ஆண்டு நீங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாகவும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். இடமாற்றம் வரும். உத்தியோகம் சில பேருக்கு போயிடும். வேலை போய் இன்னொரு இடத்துல போய் வேலையில் இன்னொரு இடத்துல ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் கண்டிப்பாக வரும். சில பேருக்கு இது வேலையில் இருக்கிறவங்களுக்கு, சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேலை சம்மந்தப்பட்ட வேலையிலேயே தான் இருப்பாங்க. ஆனால் வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வரும். அந்த மாதிரி இருக்கிறதா வேண்டாமா, இரண்டா சில சில காலத்தின் கட்டாயம் இருந்து தான் ஆகணும். நம்ம கமிட்மெண்ட்ஸ் அப்படி தான் இருந்து தான் ஆகணும். சில பேர் வந்து பேப்பர் போட்டு இன்னொரு சில பேர் வந்து இடம் மாறி போயிடுவாங்க. ஆனால் மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாகவே இருக்கும். இந்த கவனமாக நிதானிச்சு உங்கள் ஜாதகப்படி இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் ஏற்படுறது, வீண் சண்டைனால போலீஸ் கேஸ் வரைக்கும் போகிறது, இதெல்லாம் கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த 2025 அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே எல்லாருமே முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கணும். இன்றைய நாள் பொழுது விடியுறது அப்படின்னு சொன்னா இப்போ ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் போது அந்தந்த கிரகத்துடைய ஆதிக்கத்துல தான் அந்தந்த நாளுடைய பொழுது விடியுறது நமக்கு. இன்றைய தினம் இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்க, இப்ப நாளைய தினம் சூரியன் உதயம் ஆறுது அப்படின்னு சொன்னா நாளைய என்னைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுடைய ஆதிக்கத்துல தான் அந்த நாள் முழுவதும் நமக்கு இருக்கும். இப்ப வியாழக்கிழமை பொழுது விடியுறதா குருவுடைய ஆதிக்கத்துல தான் அந்த நாள் முழுவதும் இருக்கும். அந்த மாதிரி அந்த நாள் முழுவதும் நீங்க முன்னெச்சரிக்கையாக எப்படி நம்ம கவனமா இருக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுல இதுல மிருகசீரிஷ நட்சத்திரம் ஓரளவுக்கு தப்பிச்சிடுவாங்க. புனர்பூச நட்சத்திரமும் ஓரளவுக்கு தப்பிச்சிடுவாங்க. இதுல மாற்றுறது திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி மட்டும்தான். ரெண்டாவது எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி பொறுத்தளவுக்கு 2வது கல்யாணம் பண்ணிடலாம், விவாகரத்து கேஸ் போயிட்டு இருக்கு, நம்ம 2வது கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் மனைவியே திரும்ப வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்கும். காம்ப்ரமைஸா போறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய தேடி வந்து 2 பேரும் திரும்பவும் பழைய மாதிரி ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். இது வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு கண்டிப்பா அந்த மாதிரியான சில விஷயங்கள் கணவன் மனைவியா திரும்ப ஒற்றுமையா ஒரு 3 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா 2025 சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். அப்படியே சேர்ந்தாலும் எப்படி சேருவாங்க? அக்ரிமெண்ட் போட்டு தான் சேருவாங்க. நான் இப்படிதான் இருப்பேன், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு தான் வருவாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஸோ இது வந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தடுமாற்றத்திற்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அல்லது தடுமாற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. இது இவ்வளோதான், சரி இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது சில விஷயங்களை இது பண்ணு. வீடு நிலம் கட்டியிருக்கிறவங்களுக்குலாம் புதுமனை புகை விழா சில நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக செஞ்சிருவீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு பகுதி, வயிறு சம்மந்தப்பட்டது, பிறப்புறக்கு சம்மந்தப்பட்டது பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஒன்று டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீர் கட்டி மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிறப்புறப்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், ஆப்ரேஷன் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது வரும்.
இப்போ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இப்படிலாம் வரும், ஸோ இதிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் உங்களுக்கு இதில் எது எடுத்துக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்களை உங்களுக்கு தரலாம். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் புதிய புதிய பிரச்சனைகள் வரும், புதிய புதிய நண்பர்களும் வருவார்கள். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வெளிநாட்டில் அல்லது அந்த பிறந்த வெளிநாட்டில் இருந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய சாதகமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். உங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய அவங்களுடைய ஆசிரியர்களுடைய ஒரு பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். நிறைய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுடைய இதுபடி. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்கள் கற்றல் திறனையும் நல்லா நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கணும். அப்போ தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய படிக்கக்கூடிய திறமையை இன்னும் பலப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறது. முன்னெச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டும். கல்வி விஷயத்தில் மிகுந்த ஒரு சிறப்பாக இருக்கும். நல்ல சிறந்து விளங்குவீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக மாற்றம் வரத்துக்குண்டான இது இருக்கு. நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ப்ரொமோஷன்ஸோ இல்லை அடுத்த விஷயத்துக்கோ போகிறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் வரும். பணம் நம்பி யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். இவன் கொடுக்குறாங்க, வட்டி காசு நிறையா வரும், அந்த காசு நிறையா வரும்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். எதையுமே கணவன் மனைவி பேசி முடிவு பண்ணி பண்ணுங்க. எதையுமே நீங்களா ஒரு விஷயத்த செஞ்சு பெரியவங்களை கேட்டு செய்யுங்க. நீங்களா ஒரு விஷயத்த செஞ்சு பின்னாடி கஷ்டப்படாதீங்க. அதே போல் நடுப்பகுதி வரும்பொழுது, அந்த வருஷத்தில் வரக்கூடிய நடுப்பகுதி ஆண்டு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்தல், வேலையில் நிறைய சிக்கல்கள் வரும். மே ஜூன்லலாம் சில சிக்கல்கள்லாம் நிறையா வரும். அதில் ஒரு அவப்பெயர், அதில் ஏதாவது ஒரு விஷயம் தொலைஞ்சு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். கைப்பொருள் கவனம் தேவை. ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் சில விஷயங்கள்ல நல்லபடியாக இருக்கும். அதே போல முதலாளி அல்லது உங்களுக்கு மூத்தவர்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமாகவே இருப்பான். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனதையும் உங்களுடைய மனதை ரொம்ப மாற்ற சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. மனசை மாற்றுறதுக்கு நிறையா முயற்சி பண்ணுவாங்க. ஸோ கவனமாக இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வாகன விஷயத்தில் கவனமாக இருக்கு. பெண்கள் வாகன விஷயத்தில் கவனமாக இருங்க. நிறைய கமிட்மெண்ட்ஸ் பெண்கள் கொண்டு வந்துக்காது. நிறைய கமிட்மெண்ட்ஸில் கொண்டு வந்துக்காது. வாகன விஷயத்தில் கவனமாக இருங்க. அவப்பெயர் வரும், தேவையற்ற அவப்பெயர் வரும். இப்போ கல்யாணம் இது பண்ணுறீங்கன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக சில அவப்பெயர்கள் வரும். கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். எதிர்மறையான சில விஷயங்களுக்கு கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காதல் உறவுகள் இதெல்லாம் வந்து இணைக்காது. ஸோ சில பேருக்கு இந்த காதல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை அதிகம் உருவாக்கும். ஸோ அந்த காதல் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது. திருமண நோக்கத்திற்காக இருக்கக்கூடியவர்கள் திருமணம் பண்ண போனோம், நான் இந்த வருஷத்தில் கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்குள்ள சில விஷயங்கள் கல்யாணம் கூடி வரும். சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பெயர் இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். புதிதாக சில விஷயங்கள்லாம் நிறையா கொண்டு வருவீங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது தெய்வ வழிபாடும் செய்ய வேண்டும். அந்த சில நேரத்தில் கொஞ்சம் தெய்வ வழிபாட்டிலே உங்களுடைய இதை கொண்டு வரணும். அதே போல் நிலம் வாங்குறது கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு நிலம் வாங்குவீங்க, ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அன்னதானம் பண்ணுவீங்க. அதே போல் ஏதாவது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் போன இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி இருக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்டது ஓரளவுக்கு கொஞ்சம் கடன் அடைக்க முடியும். புதிதாக கடன் வாங்காதீங்க. கடன் உங்களால் சில விஷயங்கள் அடைக்க முடியும். பூர்வீக சொத்துக்கள் சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனத்தை பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் நிதானிச்சு அந்த சொத்து விற்கிறது வாங்குறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ரிஜிஸ்ட்ரேஷனில் பிரச்சனை வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் சில பிரச்சனைகள் வரும். கவனத்தோட முயற்சி பண்ணுங்க. பங்கு வர்த்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முதலீடு பண்ண வேண்டாம். மே மாதம் வரைக்கும் அந்த அளவுக்கு முதலீடுகள் வேண்டாம். கொஞ்சம் பார்த்து யோசிச்சு அந்த பங்கு மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் செய்யுங்க. இல்லைன்னா நீங்களா போய் ஒரு விஷயத்த மாட்டினீங்கன்னு சொன்னால் அது பெரிய அளவில் லாஸ் உண்டு பண்ணும். ஸோ அதிலெல்லாம் ரொம்ப உங்கள் ஜாதகப்படி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் அப்படின்னு இருக்குது. என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு வந்து சரியான சில சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கதிராமங்கலம் போயிட்டு வாங்க. மிதுன ராத்தி கதிராமங்கலம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் காஞ்சிமதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவங்க திருநள்ளாறு சென்று போயிட்டு வாங்க. இப்போ இதெல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு மிக ஒரு சிறப்பான ஒரு
புத்தாண்டாக உங்களுக்கு அமையும். சுபம், வாழ்த்துக்கள்.